இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்றத இந்த பதிவில் பார்த்துருவோம். அதிர்ஷ்டத்தை அள்ளும் 3 ராசிகள் யார்? நல்ல நேரம் ஆரம்பமாகுது. இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா சுக்கிரனோட போய் 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி இணைகிறாரு. இதனால் 3 ராசிக்காரவங்களுக்கு நல்ல நேரம் பிறந்தாச்சு. அதாவது மிதுனம், மகரம் மற்றும் கும்பம். அது எப்படின்றத இந்த பதிவில் பார்த்துருவோம். மார்ச் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட போகுது. சனி சுக்கிரனின் இந்த இணைவால் 3 ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. தொழில் லாபம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். இந்த 3 ராசிக்காரவங்களுக்கு அபரிமிதமான யோகம் இருக்குது. முதல்ல மிதுனராசி அன்பர்களை பார்த்துருவோம். சுக்கிரன் மற்றும் சனியின் சேர்க்கை உங்களுக்கு சுபகாரியங்கள் நிகழும் யோகத்தை ஏற்படுத்துது. கர்ம பாவத்தில் இந்த நிகழ்வு உருவாக போகுது. இந்த நேரத்தில் உங்கள் வேலை மற்றும் வியாபாரம் தொழிலில் சிறப்பான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபம் உண்டாகும். முதலீடுகள் செய்யப்பில் இருந்து லாபத்தை பார்க்கலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு கடின உழைப்பால் நல்ல பலனை பெற போகிறீங்க. வேலை தேடுனீங்கன்னா வேலை வாய்ப்புகள் ஏற்படும். மாணவர்கள் உயர்கல்வியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். போட்டித் தேர்வில் நல்லா சிறந்து விளங்குவீங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும். பதவி இருந்துச்சுன்னா சம்பள உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்துல இடமாற்றம் கிடைக்கும். அதாவது உங்கள் வீட்டில் உறவுகள் சற்று கடினமாக நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ இனிமையாக பழக போகிறாங்க. தந்தையுடனான உறவு வலுப்பட போகுது. அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் மற்றும் சனி சேர்க்கையினால் நற்பலன்கள் கிடைக்க போகுது. உங்களுடைய ராசியிலிருந்து 3வது வீட்டில் சுக்கிரன் சனியின் சேர்க்கை நடைபெற போகுது. தைரியமும் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. தொழில் செஞ்சிங்கன்னா, வியாபாரம் செஞ்சிங்கன்னா சிறப்பான சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். தேவையில்லாத செலவுகள் அனைத்தும் குறைய போகுது. புதிய வாய்ப்புகள், ஆதாயம் கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு திட்டங்களை பெறுவீங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் பெருகும். உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆதரவால் மகிழ்ச்சி அடைவீங்க. சனி உங்கள் ராசியிலிருந்து லக்னத்திலிருந்து 2வது வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதனால எதிர்பாராத பணவரவை பெற போகிறீங்க. அடுத்து கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த சுக்கிரன் சனியின் சேர்க்கையினால் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாயிருச்சு. இதனால் செல்வம் பெருக போகுது. திடீர் பணவரவுகள் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். வியாபாரம் மற்றும் தொழில் முன்னேற்றம் வளர்ச்சியை பெறும். நினைச்ச காரியமெல்லாம் நடக்கும் சூழல் உருவாகும். ரொம்ப நாளாக திருமணம் ஆகலையேன்னு காத்திருந்தீங்கன்னா திருமணத்திற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். உடல் ஆரோக்கியம் கம்மியாக இது நாள் வரைக்கும் இருந்துச்சுன்னா இப்போ உடல் ஆரோக்கியம் சூப்பராக மாறி அதனால் மனதில் நிம்மதி ஏற்படும். நேர்மறையான ஆற்றல்கள், புத்துணர்வு கிடைக்கும். பெரிய மனிதர்களோட உறவு வளர்த்துக்குருவீங்க. அந்த வாய்ப்புகள் கிட்டும். கூட்டு வேலை செஞ்சாலும் லாபம்தான் கிடைக்கும். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். இதுவரை இந்த பதிவில் நீண்ட நாட்களாக கும்பராசி கஷ்டப்பட்டாச்சு. அவங்களுக்கும், மிதுனராசி அன்பர்களுக்கும், மகர ராசி அன்பர்களுக்கும் இந்த இப்போ 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி அதிர்ஷ்டத்தை அள்ள போகிறீங்க. இந்த அதிர்ஷ்டம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஆரம்பமாகுது. மார்ச் மாதத்துலேருந்து. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.